ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காடை வறுவல், மிளகு வறுவல் காடையில். அதுக்கு தேவையானது 2 டேபிள் ஸ்பூன் மிளகும் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். இதை வறுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது வச்சு அதுக்கடுத்து நம்ம காடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா. கடாய் சூடானோடனே நல்லெண்ணெய், அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் சோம்பு, இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த பிரியாணி எல்லாம் போட்டு இதை நல்லா பொரிய விடணும். இது பொரிஞ்சோன்னையும் 2 பெரிய சைஸ் 1 பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது கலர் மாறணும், பொன்னிறம் சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு மாறி வரணும். பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போதும். சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அடுத்து வர மிளகா, கருவேப்பிலை, இதையும் போட்டு ஒரு வதக்கிடலாம். அடுத்து மீடியம் சைஸ் தக்காளி, பழுத்த தக்காளியாக வச்சுருக்கேன். 1 பழம்தான், 1 பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கட்டும். இப்போ நம்ம போட்டது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கணும் பாருங்கள், பார்க்கலே தெரியும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். அதுக்கு தேவையானது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். காடை பொதுவாகவே நான்வெஜ் காரமாக இருக்கணும், அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இது சேர்த்து இது நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதக்கணும். அந்த மசாலாலாம் வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா. இப்போ காடை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கழுவி எடுத்து வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல் இருக்கணும் காடை. இதை போட்டு நல்லா ஒரு பட்டியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சோம்ல மிளகு சீரகம், அந்த பவுடர், அதை 2 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை சேர்த்து ஒரு பெரட்டு நல்லா பெரட்டினதுக்கப்புறம் இப்போ காடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போவே உப்பு சேர்த்துட்டு தண்ணி இதுக்கு தேவையான அளவு போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னா நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படி வற்றி நல்லா இப்படி கிரேவி ஒரு மாதிரி பெரட்டல் கணக்காக வந்துருச்சா, அவ்வளோதான். இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ண 1 நிமிஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல பவுடர், மிளகு சீரக பவுடர், அது தூவி ஒரு பரட்டிட்டு, நான் 1.5 டீஸ்பூன், நல்லா காரமாக இருக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன். அது இறக்க போயில் இது பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இனி பொடியாக நறுக்குன மல்லியில தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாய், அவ்வளோதான். இன்றைக்கி காரசாரமான மிளகு காடை வறுவல். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.